மக்களே வணக்கம். நம்ம காரைக்காலில் இருக்கோம். இந்த வடிவேல் காஃபி கடைன்னு ஒரு கடை இருக்குது. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து காலையில் ஒரு 4:30 மணிக்கு இந்த காஃபி கடை திறப்பாங்களாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். மதியம் ஒரு 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் இரவு ஒரு 7க்குலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த காஃபி கடையில் அவ்வளோ கூட்டம். இது ஒரு பாரம்பரியமான கடையா என்னன்னு தெரியல. நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வடிவேல் காப்பி கடை அப்படின்னு உள்ள ஒரு பெரியவர் இருக்கார். இந்த காரைக்கால் பகுதியை சார்ந்த மக்களுக்கு தெரியும். இது காப்பி குடிக்கிறதுக்கு இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சுங்க. அது சொல்லலாம். இப்போ நம்ம இந்த சிறுகதைகள்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த நடேசன் காப்பின்னு ஏதோ ஒரு சிறுகதை. அந்த கதை, அதாவது அந்த கதையில் அந்த ஒரு காப்பி கடைக்கு மட்டும் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அது மாதிரி இந்த கடைக்கு என்ன விஷயம்னு தெரியல. வடிவேல் காப்பி கடை அண்ணனை பார்த்துங்க, வேறு லெவலில் இருக்கிறாரு. சரி மக்களே, இந்த காப்பி வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். மக்களே வாங்க, அந்த பாரம்பரிய காஃபி நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க மக்களே, டேஸ்ட் பண்ணுவோம். பாஸ் பண்ணடுக்க போனாங்க, லாக் ஆயிட்டான். அவருடைய இங்கிலீஷ் போன் அடிக்கிறாங்க. இல்ல டீ குடிச்சிட்டு இருக்கோம். இந்த இருக்க பேசுறேன். இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க, காஃபி சாப்பிட்டு ஒரு ரிவ்யூ சொல்லுடா அப்படின்னு. பொய் சொல்லாமல் சொல்கிறேன். ஒருத்தங்க மக்கள் இவ்வளோ நேரம், இவ்வளோ கூட்டம். கிட்டத்தட்ட பாடி பில்டர்லேருந்து வாக்கிங் போகிறவங்க, ஜாக்கிங் போகிறவங்க காரைக்காலில் வடிவேல் டீ கடை. ஐயா பெரியவர், அவர் ஹேர் ஸ்டைல் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. மனுஷன் தங்கப்பல்லாம் கட்டிருக்கா போல. காரைக்கால்லேருந்து வடிவேல் நான் காப்பி கடையிலேருந்து இந்த பதிவு. ஹேவ் அ கிரேட் டே. மார்னிங். நல்லா இருக்கு மக்களே. பாரம்பரியமான ஒரு காப்பி கடை. மெய்யழகன் படத்தில் வர மாதிரி நான் நாட்டுப்பால் உங்கள்கிட்ட கேட்டேன்னு வரேன். கிட்டத்தட்ட இது அந்த மாதிரி இடம் போல். ஓகே, பாய்.